நண்பர்களே, சிறிது காலத்திற்கு முன்பு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுடைய உத்தரமேரூர் பற்றி பெருமையாக தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியது நினைவில் இருக்கிறதா? நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த உத்தரமேரூர் அன்றைக்கு 1100 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே கிராம சபை இருந்தது. அதற்கான தேர்தல் நடந்தது. அது குடவோலை முறை மூலம் நடந்தது. இத்தகைய தேர்தலில் பங்கு கொள்ளக்கூடியவர்கள் யார்? அதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் எவர்? அவர்களின் தகுதிகள் என்ன என்று அது விரிவாக சொன்னது. அவர் சொன்னார், அது ஒரு சின்ன அரசியல் சாசனம் போலவே இருக்குதுங்க. இது 1100 ஆண்டுகளுக்கு முன்பு உலகையே வியப்பளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்று பெருமையாக சொன்னார். அது உண்மை. நமக்கு அது ஒரு பெருமை. நான் சொல்லுவேன், அது வரலாற்று பெருமை. அதிலும் இந்தியர்களுக்கு, அதிலும் தமிழர்களுக்கு. அந்த ஊர் உத்தரமேரூர் எங்க இருக்குன்னா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. நான் ஒரு முறை அந்த பக்கமாக போகும் பொழுது, அது இந்த பக்கம்தான் வருது என்று நண்பர்கள் சொன்ன உடனே வண்டி அதுங்க விட சொன்னேன். அந்த உத்தரமேரூர் அந்த கோயிலுக்கு போய் பார்த்தேன். இந்த கல்வெட்டு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலின் பெயர் வைகுந்த பெருமாள் கோயில். அந்த கோயில்ல போய் அந்த 2 கல்வெட்டுகளையும் பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. என்னங்க சாதாரண விஷயமாங்க. 1100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வகையான தேர்தல் நடத்தி அதனுடைய முக்கியத்துவம் கருதி கல்வெட்டாக வடிச்சு வச்சிருக்காங்கன்னா, ஆக நிச்சயமாக அது நமக்கு ஒரு சரித்திர பெருமை. ஆனால் அதே நேரத்துல அந்த உண்மையில இன்னொரு கூறும் இருக்கு, இன்னொரு அம்சம் இருக்கு. அது என்னன்னா, அந்த காலத்துல அது அன்றைய வாழ்க்கை. அந்த காலத்துல அந்த உத்தரமேரூர் ஒரு பிராமணர்களின் குடியிருப்பாக இருந்துச்சு. அதுக்கு அந்த காலத்துல பேரு பிரம்மதேயம். பிரம்மதேயம் கிராமமாக இருந்துச்சு. அந்த ஊரின் பெயரே உத்தரமேரூர் சதுர்வேதி மங்கலம். சதுர்வேதி என்றால் 4 வேதங்களில் நிபுணர்களானவர்கள் வாழ்கிற இடம், மங்களகரமான இடம், சதுர்வேதி மங்கலம். இப்படித்தான் அந்த பேரே இருந்துச்சு. அந்த கல்வெட்டே மிக தெளிவாக அதை சொல்லுகிறது. ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரை கொண்ட கோப்பரகேசரி வர்மருக்கு யாண்டு 12வது உத்தரவேரூர் சதுர்வேதி மங்களத்து சபையோ. ஆரம்பமே அப்படித்தான். ஆகவே அது பிராமணர்களுடைய இருப்பிடமாக இருந்துச்சு, சதுர்வேதி மங்கலமாக இருந்துச்சு. ஆனா ஆச்சரியமான விஷயம், அதுல இந்த கிராமத்தை எப்படி நடத்துறது? அதற்கு தேவையான பல வாரியங்கள் அமைக்கப்பட்டன. வாரியம்னா தோட்ட வாரியம், ஏரி வாரியம், பொன் வாரியம். பொன் வாரியம்னா என்னன்னா, தங்கம் அது எந்த அளவுக்கு தரமாக இருக்கு என்று தரம் பார்க்கிற நிபுணர்களை கொண்ட வாரியம் பாருங்க. அப்புறம் பஞ்ச வாரியம் அல்லது பஞ்சவார வாரியம், அதாவது அரசாங்கத்துக்கான வரியை வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட கட்டுகிற வாரியம். இப்படி வாரியங்கள். அந்த ஏரி வாரியம் ரொம்ப முக்கியம், தோட்ட வாரியமும் முக்கியம். ஏன்னா அந்த நிலங்களை கண்காணிப்பது, அதற்கான நீர்ப்பாசன முறைமையை ஒழுங்குபடுத்துகிறது, இதற்கான வேலையை பார்க்கிறவங்க இவங்களையெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்க. எப்படின்னா, ஓலையில் அவங்க பேரை எழுதி அதை குடத்துல போட்டு அதை குலுக்கி, விவரமறியா பாலகன் அதுல வருது, அந்த பாலகனை விட்டு அந்த ஓலைகளை எடுக்க வைக்கிறாங்க. அந்த ஊரே ஒரு 30 வார்டுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 30 வார்டுகளுக்கு பேர் குடும்பு 30ஆய் 30 குடும்பிலும். அதுக்கு பேர், இந்த வார்டுக்கு பேர் அன்னைக்கு குடும்பு. ஆக அப்படி 30 பேரை தேர்வு செஞ்சு அவங்கள இந்த வேலைகளுக்கு, இந்த வாரியங்களுக்கு பிரிச்சு விட்டு இவ்வளவு நடந்தது. இது ஒரு அதிசயம் இல்லவா? இது ஒரு வகையான ஒரு மக்களாட்சி முறைமை மாதிரி இருக்கா இல்லையா? ஆனாலும் இது இன்றைக்கு இருக்கக்கூடிய முழுமையான மக்களாட்சி முறைமை அல்ல. அதையும் சேர்த்து பார்க்கணும். உண்மையில ஒரு பகுதி இப்படி இருக்கு, இன்னொரு பகுதி என்னன்னா, அது பிராமணர்கள் குடியிருப்பாக இருக்கிற காரணத்தினால் இந்த சபையில பிராமணர்கள் மட்டும்தான் உறுப்பினர்களாக இருந்தாங்க. அதுல தகுதியானவங்க அந்த தேர்வானவங்க இந்த வாரியங்களுக்கு தேர்வானாங்க. அதுக்கு சில தகுதிகள்னா என்னன்னு பார்த்தா, சொந்தமா நிலம் இருக்கணும், சொந்தமா மனை வீடு இருக்கணும். அனைத்திற்கும் மேலே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, வேதத்திலும் சாஸ்திரத்திலும் அவர்கள் நிபுணர்களாக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்டவங்க தான்
தேர்ந்தெடுக்கப்பட முடியும். அப்ப அங்க நிபந்தனைகள் எப்படி வருது பாருங்க. ஏன்னா அந்த கிராமம் பூராமே பிராமணர்கள். அவங்க தான் அங்க வாழ்ந்தாங்க. ஆகவே அவங்க தேர்வு செய்றவங்க, அவங்களுக்குள்ள இருந்து வரும்பொழுது, அவங்க நில உடைமையாளர்களாவும் இருக்கணும். அதே நேரத்துல அவங்க வேதத்துல நிபுணம் வாய்ந்தவர்களாவும் இருக்கணும். ஆகவே நீங்க பார்த்தீங்கன்னா, இது நமக்கு பெருமை. அந்த காலத்திலேயும் ஒரு மாதிரியான தேர்தல் நடத்தியிருக்காப்புல, கொடவோலை முறைமையில. இது பெருமை. அதே நேரத்துல அது என்னவா இருந்துச்சுன்னா, நிலப்பிரபுத்துவமும், பிராமணிய கட்டமைப்பும் கலந்ததா இருந்துச்சு. ஆகவே நிபந்தனையில நில உடைமையும் இருந்துச்சு, வேத ஞானமும் வேணும் என்கிற அந்த கண்டிஷனும் இருந்துச்சு. ஆக இதுதான் வாழ்க்கை. உண்மையினுடைய 2 கூறுகளும் அதுல இருந்துச்சு. இந்த 2யும் அறிய வேண்டுமென்றால், நீங்க அவசியமாக உத்தரமேரூர் அந்த 2 கல்வெட்டுகளையும் படிக்கணும். ம். அப்படி படிச்சு பார்த்துட்டா, அவங்களுக்கே இயல்பா அந்த ஊருக்கு போகணும்னு தோணும். அப்ப காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உத்தரமேரூர் எங்கேயா இருக்கு? அங்க அந்த ம வைகுண்ட கோயில போய் பார்க்கணும். அந்த கோயில்ல இந்த கல்வெட்டு எங்க இருக்கு என்று பார்க்கிற அந்த எண்ணமும், ஆசையும் உங்களுக்கு அவசியம் வரும். ஆகவே என்னுடைய அன்பான வேண்டுகோள், நிச்சயமாக அ வந்து உத்தரமேரூர் போங்க. அங்குள்ள வைகுந்த பெருமாள் கோயிலுக்கு அவசியம் ஒரு விசிட் அடிங்க.